ஹலோ, ஐயம் முத்துராமன். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலிகளுக்கு வன்முறையான மாணவி அதில் ஒருவர் கைதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்படி அந்த பல்கலைக்கழகத்தில் என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறோம். மறந்து நாம் இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்டுருக்கோங்க. சென்னையில் உள்ள அண்ணா பல்கலை வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக புகார் எழுந்து உள்ளது. இது தொடர்பாக தான் மாணவி அளித்த புகாரின் பேரில் ஒருவர் கைதெல்லாம் செய்யப்பட்டு உள்ளனர். இந்த சம்பவத்தை கண்டித்துள்ள தமிழக எதிர்க்கட்சிகள் மற்றும் சென்னையின் ஒரு மையத்தில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு போதிய பாதுகாப்பு இல்லையா என்று தமிழ்நாடு அரசுக்கே கேள்வி எழுப்பி உள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் வளாகத்தில் ஒரு மாணவிக்கு என்ன நடந்தது, தமிழ்நாடு அரசு என்ன அப்படிதான் சொல்லுறது? சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கும் ஒரு மாணவி ஒருவர் அந்த வளாகத்திலிருந்தே திங்கட்கிழமை அன்று 23/12/2024 ஆண்டு என்ன ஆச்சுன்னா, இரவு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உள்ளதாக ஒரு புகார் அளித்து உள்ளனர். திங்கட்கிழமை அன்று இரவு நைட்டு சாப்பிட்டு முடிச்சு பிறகுதான் மாணவர் ஒருவருடன் பல்கலைக்கழகத்தில் வளாகத்தில் பேசி கொண்டிருந்த போது அங்கே ஒரு அடையாளம் தெரியாத ஒருவர் தங்களை பயமுறுத்திட்டு இருக்காப்புல அச்சுறுத்ததாகவும் பிறகு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாயதாகவும் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் அந்த மாணவி புகார் அளிச்சிருக்காங்க. இதன் பிறகுதான் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளை பிடிப்பதற்காக கோட்டூர்புரம் உதவி ஆணையர் தலைமையில் 4 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறை நடத்திய விசாரணையில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, கோட்டூர்புரத்தை சேர்ந்த 37 வயதான ஞானசேகர் என்பவரை காவல்துறை கைதியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இவர் நடைபாதையில் பிரியாணி கடை வைத்து வியாபாரம் செய்து வருவதாகவும் குற்றம் தொடர்பாக ஒப்புதல் ஒரு வாக்குமூலம் அளிப்பதாகவும் காவல்துறை தெரிவித்து உள்ளது. சென்னை நகரின் ஒரு முக்கிய இடங்களில் ஒன்றான அண்ணா சென்னை நகரின் ஒரு முக்கிய இடமாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துள் இது போன்ற சம்பவம் நடந்திருப்பது ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் இது தொடர்பாக கண்டனங்களை தெரிவித்து உள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, தலைநகரின் மையத்தில் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் ஒரு பெருமை மிகு அடையாளங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவிக்கு இப்படி ஒரு கொடூரம் நடந்திருப்பதே வெட்க கேட்டது என்று எடப்பாடி பழனிசாமி அவர் அறிக்கையில் கூறி உள்ளனர். இந்த சம்பவத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காப்புல. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தின் சரி பிற ஒரு மாநிலம் சேர்ந்த பல்கலையும் மிகவும் பாதுகாப்பானது என்ற நம்பிக்கையை தான் தங்களின் குழந்தைகளை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் பல்கலை வளாகத்தில் பாதுகாப்பு இல்லையா, மாணவிகளை பாலியல் வன்முறைகளுக்கு ஆளாகின்றார்கள் என்ற இனி எந்த ஒரு பெற்றோர் தங்களிடம் மகளுங்களையும் சரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் அனுப்புவார்களா என்று கொஸ்டின்லாம் கேட்டிருக்காப்புல. இது பெண் கல்விக்கு பெருந்தடையாக மாறிவிட்டதா என கேள்வி எழுப்பி உள்ளனர். இதனை தொடர்ந்து தான் பல கட்சிகளுங்க அவங்களோட அறிக்கையை சொல்லியிருக்காங்க. முக்கியமா சொன்னா நம்ம பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் சிபிஎம் மற்றும் தேமுதிக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பான சீமான், டிடிவி தினகரன் உள்ளிட்ட இந்த நிகழ்வை கண்டித்து உள்ளனர். இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில உயர் கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் அவர் கூறி உள்ளனர். வெகு விரைவில் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார். இது போன்ற சம்பவம் மீண்டும் நடக்காமல் இருக்க பல்கலை அளவில் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நடவடிக்கை குறித்து உரிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று அவர் கூறி உள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தின் பதிவியலாளர் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காப்புல. ஆனா அவருங்க பேர் ரிலீஸ் பண்ணல. அந்த விளக்கத்துல தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள புகாரின் குழுவினருக்கும் சரி தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டு குழுவின் ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல்கலை வளாகத்தில் பாதுகாப்பு பணியாளர்கள் எனி டைம் எப்போது பணியில் ஈடுபட்டு உள்ளனர். கண்காணிப்பு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு உள்ளது. இது போன்ற சம்பவம் மீண்டும் நடக்காமல் இருக்க பல்கலைய அளவில் ஒரு தேவையான கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாணவர்களின் சரி பாதுகாப்புக்கும் ஒரு முன்னுரிமை அளிக்கப்படுது என தெரிவித்து உள்ளனர். பல்கலைய மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கோரி இந்திய மாணவர் சங்கத்தின் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்பாக
ஆர்ப்பாட்டம் வந்து எப்போ பண்ணிட்டு தான் வராங்க. மறந்துடாம இந்த சம்பவம் பத்தி கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கங்க.